தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த வேம்பாரில் 7 வயது சிறுவன் கொல்லப்பட்ட வழக்கில் 19 வயதான தாமஸ் என்பவன் கைது செய்யப்பட்டுள்ளான். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம். விவரங்கள் என்ன முருகானந்தம்? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேம்பார் கிராமத்தை சேர்ந்த முத்துக்குமார் என்பவரின் மகன் அஸ்வின்குமார் என்ற 7 வயது சிறுவன் நேற்று புதன்கிழமை காலை 9 மணி அளவில் வேம்பார் கடலோர காவல்படை நிலையத்திற்கு எதிரே உள்ள அவரது வீட்டின் முன்பு மர்மமான முறையில் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதனையடுத்து சிறுவனின் உடலை கைப்பற்றிய சூரங்குடி காவல் நிலைய போலீசார் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிறுவனின் உடலை பிரேத ஆய்வுக்காக அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் வேம்பார் கிராமத்தை சேர்ந்த தாமஸ் என்ற 19 வயது இளைஞர் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் தாமஸ் கஞ்சா போதையில் வீட்டிற்குள் தனியாக இருந்த 7 வயது சிறுவனை தாமஸ் பாலியல் வன்புணர்வு செய்ய முயன்றதாலும் அப்போது சிறுவன் வீட்டில் கத்தி அலறியுள்ளதால் இதனால் ஆத்திரமடைந்த தாமஸ் தான் வைத்திருந்த சிறிய ரக 2 கத்தியால் சிறுவன் அஸ்வின்குமாரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. மேலும் தாமஸை சூரங்குடி காவல் நிலைய போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தாமஸ் மீன்பிடி தொழில் செய்து வந்ததாகவும் எப்போதும் தாமஸ் கஞ்சா போதை மற்றும் மது போதையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து சூரங்குடி காவல் நிலைய போலீசார் 7 வயது சிறுவன் அஸ்வின்குமாரின் பிரேத பரிசோதனை தற்போது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. உடற்கூறு ஆய்வு முடிந்த பிறகே சிறுவனின் கொலை செய்யப்பட்ட பின்னணி முழுமையாக தெரியவரும் என தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி முருகானந்தம்.